தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏதோ தாவைக்காக தான் மற்ற கட்சிகளிலிருந்து எம்எல்ஏஸை உருவி குதிரை பேரத்தில் ஈடுபடுதுன்னு நிறைய கட்சிகள் குற்றம் சாட்டினாங்களே. ஆனால் இப்போ கதையை மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தாவைக்கா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு. எங்கள் கட்சி எம்எல்ஏஸ் கிட்ட ஃபுல்லாக பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு. இதில் அமைச்சர் நிர்மல்குமார் எந்த அளவுக்கு பொங்கி எழுந்திருக்காரு அதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஏடிஎம்கேயோட ஃபியூச்சர் சார்ந்த அடுத்த பெரிய சோகமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். அமைச்சர் நிர்மல்குமார் இப்போ என்ன சொல்லியிருக்கார் ப்ரெஸ் மீட்டில்? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் உங்கள் பையன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு 5 வருஷம் பயிற்சி கொடுத்தீங்க அரசியலை பற்றி. ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஒரு அரசியல்வாதியாக கூட அவரால் வெளியே வர முடியல. அவர் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா? துபாயில் இருக்காருங்க. போய் 1 வாரம் ஆச்சு அப்படின்றார் ப்ரெஸ் மீட்டில். யார்? அமைச்சர். அவரை வச்சு நீங்கள் எப்படிங்க அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது திமுகவோட எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடையாதுன்னு தான் அவர் இங்கே மறைமுகமாக சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இன்னும் அரசியல்வாதி ஆக முடியலன்ட்டு டைரெக்டாக அவரை வேற சீண்டி வச்சிருக்காரு அமைச்சர். பையனை ட்ரெயின் பண்ணீங்க, ஆனால் நீங்களே இன்னும் அரசியல்வாதி ஆகலன்னு சொல்லியிருக்காரு. திராவிட மாடல் ஆட்சின்னு நீங்கள் சொன்னீங்களே, அது காரணம் என்னென்னா ஸ்டாலின் மாடல் ஆட்சி உங்களால் சொல்ல முடியாது. நீங்களும் சொல்லலை, நீங்களே மறுத்துறீங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்க டிஎம்கே நீங்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க உருவாக்கி வச்சுட்டு போனது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் நீங்கள் அந்த வார்த்தை பதத்தை பயன்படுத்தாமல் திராவிட மாடல் ஆட்சின்னு பயன்படுத்துறீங்க. திமுகவினரோட அத்தியாயம் இன்னையோடு முடிஞ்சிருச்சிங்க. இவ்வளோ பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்களே, முடிஞ்சிச்சு இதோடு அப்படின்னு பேசியிருக்காரு அமைச்சர். அதிமுக பாஜகவோடு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு திமுக எப்போ முயற்சி பண்ணிச்சோ அதோடு எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க. அந்த கட்சியோட எதிர்காலம் ஆதாரபூர்வமாக இப்போ சிக்கி இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அந்த தாவைக்கா எம்எல்ஏ இளையராஜா கூட பேசின விஷயங்கள்லாம் புகாராக கொடுக்கப்பட்டு போலீஸ் வேறு அதுக்கு வழக்கெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஒருவேளை அது சம்மந்தமான ஆதாரம் கையில் இருக்கோ என்னவோ தெரியல. அதுதான் மினிஸ்டர் அவர்கள் இங்கே சொல்கிறாங்க, ஆதாரம் கையில் இருக்குது. எவ்வளோ கேவலமான மோசமான குற்றத்தை செஞ்சுருக்கீங்கன்னு தெரியுதான்னு இப்போ ஏற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட வயிறு அவ்வளோ எரியுதுன்னு நினைக்கிறேன், மினிஸ்டர் நிர்மல்குமாரோட வயிறு. ஏன்னா இவ்வளோ தூரம் கட்டி காப்பாற்றி கட்சியை கொண்டு வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் இந்த அளவுக்கு எம்எல்ஏஸ் கிட்ட பேரம் நடக்குதுன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் கடுப்பாக வரல. அதோட வார்த்தை வெளிப்பாடு தாங்க இங்கே வெளியே வந்திருக்கு. ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா? தாவைக்கான சின்ன சின்ன பசங்க திடீர்னு எம்எல்ஏ ஆகிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ உள்ள போயிருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு 1 கோடி 2 கோடி கொடுத்தா மனசு மாறிடுவாங்க அப்படின்னு பல பேர் நினச்சாங்க. ஆனால் அவங்கள பாருங்க, எவ்வளோ கோடி பேரம் பேசினாலும், பேரம் பேசின விஷயம் உண்மையாக இருந்தால் சொல்கிறேன், அந்த பக்கம் போக மாட்டோம், அண்ணன் கூட நிற்போன்ற மாதிரி சிஎம் அவர்கள் பக்கமே நிற்கிறாங்களே, கட்சி விட்டு வெளியே போக மாட்டோன்னு. இதுவே பெரிய மாற்றம் தான் மக்களே. இன்கேஸ் இவங்க குற்றம் சாட்டுற மாதிரி பேரம் நடந்திருந்தால் நான் சொல்கிற விஷயம் பொருந்தும். ஓகே, இபிஎஸ் அவர்களை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கேவலமான முடிவு ஒன்று எடுத்தாருன்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு. நாள்பட ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு தெரியுதா? அவ்வளோ கடுப்பாட்டு இருக்கார் போல இருக்கு. இதனால தான் கூட்டணி கட்சிகள்லாம் திமுக கூட்டணி விட்டு வெளியேறிச்சு. அரசியல் எதிர்காலம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் திமுகலேருந்து வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறதாவும் அமைச்சர் நிர்மல்குமார் அடுத்தடுத்து பெரிய பெரிய அணுகுண்டங்களை தூக்கி போட்டிருக்காரு தமிழக அரசியல் களத்தில். இந்த இஷ்யூ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் வாங்க. ஆக்சுவலாக இவர் இந்த சீனில் இல்லை, பட் சமீப காலமாக சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை பேசி இப்போ கேஸ் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அது சார்ந்த அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டியும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் சிஎம்க்கு எதிராக அவதூறு பேசுறாருன்னு சொல்லிட்டு தாவைக்காவை சேர்ந்தவங்க புகார் கொடுத்துருந்தாங்களா? அந்த புகார் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டுருச்சு. ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே வழக்கு பதிவே பண்ணிட்டாங்க. இப்போ என்ன இருக்குன்னா, முன்ஜாமீன் வேணும்னு கேட்டு ஹைகோர்ட் கதவை தட்டியிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அரசியல் உள்நோக்கத்தோடு எனக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணுறதா ஆளும் அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டியை முன் வச்சிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அண்ட் இன்னொருத்தர பற்றியும் சொல்லிடுறேன். திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் இருக்கார்ல, அவர் இப்போ விசாரணைக்கு ஆஜரானது பாருங்க. அதாவது அவரோட டென்யூரில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது அரசு வேலை வாங்கி தர்றதா சொல்லி முறைகேடு பண்ணி லட்சக்கணக்கில் பணம் பார்த்தான்னு குற்றச்சாட்டு எழுந்துச்சுல, அந்த குற்றச்சாட்டு சார்ந்து புகார் வரைக்கும் ஒருத்தர் கொடுக்க முன் வந்தாரா? விஷயம் பெருசாக மாறிச்சா? இவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணப்படுச்சு, நேரில் ஆஜரானார், விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து செய்தியாளர் சந்திச்சார். அப்போ சிவசங்கர் அப்போ சொன்னதை இப்போ தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏங்க அந்த இளஞ்செடியெல்லாம் யாருன்னு தெரியாதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த விசாரணை எந்த அளவுக்கு இன்னும் போதோ. ஓகே, பார்த்தீங்களா
திமுகவோட முக்கியமான முகங்கள் அவங்க இப்போ கோர்ட்டும் கையுமா அலைகிற மாதிரி ஆயிடுச்சு, விசாரணை கையுமா அலைகிற மாதிரி ஆயிடுச்சு. திமுகவோட மாவட்ட செயலாளர் சிற்றரசு இருக்கார்ல, இவர் மேலே துளசிராமன் அப்படின்றவர் குற்றச்சாட்டு சுமத்தினாப்புல, ப்ரெஸ் மீட்டை வச்சு சொன்னாப்புல நிறைய விஷயங்களை. அது நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி 69 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணாருன்னு இப்போ ஏற்பட்ட கிரேவ் அலிகேஷனை முன் வச்சுட்டு போயிருந்தாரு. எந்த விஷயம் பெருசாக மாறிச்சா? இதில் சிற்றரசு அவர்கள் விளக்கம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா கட்சியில் போஸ்டிங்கில் இருக்கவர், திமுக மாவட்ட செயலாளர், அவரோட விளக்கத்தை எல்லா ஊடகத்தினரும் எதிர்பார்த்தோம். அந்த விளக்கம் வந்துச்சு. சிற்றரசு என்ன சொல்லியிருக்காப்புல, ஏங்க இப்படி சொல்லியே 30 பேரை ஏமாத்துனது அவர் தான் சொல்கிறார். யார்? துளசிராமன் சொல்கிறாரு சிற்றரசு அவர்கள். இப்போ சிலரோட தூண்டுதலின் பேரில் தான் என் மேலே பழி சுமத்திக்கிட்டு இருக்காரு. என் மேலே புகார் தந்த அவர் இருக்கார்ல, அவர் தாங்க மோசடிக்காரரு, கட்ட பொம்மனோட கடைசி வாரிசு அப்படின்னு சொல்லியே போராட்டம் ஃபுல்லாக மோசடி பண்ணிட்டு இருக்கிறதா இவர் மேலே இப்போ இவர் புகார்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? திமுக ஆரம்பத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக விமர்சனங்களை அடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் விமர்சனங்களை அடுக்க திமுக ஃப்ரீயாக இருக்குமே தெரியல. முக்கியமான முகங்களாக திமுகவில் அந்தளவுக்கு ஒவ்வொரு இஷ்யூவாக பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. கேஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு அதிமுக கான்ஃப்ளிக்டாக இன்னும் மேலே போயிடுச்சு. சரி, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் எந்த முரணும் கிடையாது, எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இதுக்கப்புறம் கட்சி இருக்கிற கட்சியை பெருசாக காப்பாற்றிப்பாங்கன்னு நினச்சோம். அந்த கனவுல ஒரு லாரி மண் ஊந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் உட்பட அதிமுக முக்கியமான நிர்வாகிகள் இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து 9 பேர் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? கட்சியிலேருந்து விலக்கப்பட்டவங்களுக்கு உறுதி அளித்தபடியே பதவி வழங்கியிருக்கணும். ஆனால் இபிஎஸ் வழங்கலை. இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு வழங்கலை. பொதுச் செயலாளராக நீங்கள் எடுத்த தவறான முடிவு இருக்குல்ல, இதனால தான் நம்ம கட்சி அவ்வளோ தேர்தல்களை தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வளர்த்த அதிமுகன்ற ஆள விருட்சம் உங்களோட தவறான முடிவுகளால் கரைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் சொல்கிறோம், நீங்கள் கொடுத்த பதவி இருக்குல்ல, அது எங்களுக்கு வேண்டான்னு, அதாவது இபிஎஸ் அவர்கள் இவங்களுக்குன்னு கொடுத்த பதவி இருக்குல்ல, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்காப்புல. இந்த சைடில் இருந்து 9 பேர் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த யார் அந்த 9 பேருன்னு டவுட் வரல, அந்த லிஸ்ட்டை இப்போ சொல்லிடுறேன். முதல்ல லீட் பண்ணுறது யார்? எஸ்பி வேலுமணி அவர்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கேபி அன்பழகன், கேசி வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி, அருண்மொழி தேவன், கிருஷ்ணமுரளி, எஸ்எம் சுகுமார். ஆக்சுவலாக இந்த சைனிங் லெட்டர் இருக்குல்ல, அதில் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேரும் இருந்துச்சு. ஆனால் அவர் கையெழுத்து போடலை. பிகாஸ் அவர் தான் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டார், தாவேகா பக்கம் வந்துட்டார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இத்தனை பேரும் போர்க்கொடி இன்னும் ஒசரை பிடிச்சிருக்காங்க இபிஎஸ் தலைமைக்கு எதிராக. இதுக்கு மத்தியில் சென்னையில் அதிமுக மகளிர் அணி கூட்டம் நடந்துச்சுல இபிஎஸ் அவர்கள் தலைமையில். அதில் இபிஎஸ் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? துரோகிகள் வெளியேறதால அதிமுக தொண்டர்கள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கள் நெகட்டிவாக நடந்துட்டு இருக்கு. அந்த முக்கியமான முகங்களாக வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அது இபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க தெரியுதா? தொண்டர்கள் மகிழ்ச்சியாக வராங்கப்பா, துரோகிகள் வெளியே போகிறதா அப்படின்றாரு. அரை நூற்றாண்டு கண்ட அதிமுகவை அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் முடியாதுப்பா. தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம்தான். நாம் இடைத்தேர்தல் தயாராகும்னு அந்த கூட்டத்தில் சூழல் வச்சிருக்காரு இபிஎஸ் அவர்கள். இந்த விஷயம் முடிஞ்சிருச்சா? அடுத்து கவர்னன்ஸ் பற்றி பேசுவோம். நீர்நிலை புனரமைப்பு வழிகாட்டு நெறிமுறை இருக்குல்ல, இதை ஒரு வழியாக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டாங்க. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நீர்நிலைகள் புனரமைக்கிற பணிகள் இருக்குல்ல, இதை கட்டாயமாக டெண்டர் முறையில் மட்டும்தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அண்டு அவசியமான விஷயம், இந்த டெண்டர் ப்ராசஸ் முன்னாடி என்ன தெரியுமா சொல்கிறாரு? தொழில்நுட்ப அனுமதி, விரிவான மதிப்பீடு, கள ஆய்வு முக்கியன்றாரு. அந்த ஃபீல்டு விசிட்டு, இது எல்லாத்தையும் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஒப்பந்த விதிகள் இருக்குல்ல, இது முறையாக பின்பற்றே தீரணும்னு அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் அமைச்சர் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காப்புல. சூப்பர் விஷயம். அடுத்து இது அரசியல் விஷயம் இல்லை தான், ஆனால் சமூக விழிப்புணர்வு சார்ந்து சொல்லிடுறேன்னு. சினிமாவில் வர விஷயங்கள் சில நேரம் நிஜத்தில் நடக்குதுன்னா எப்படி சொல்கிறது? வானம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு டிக்கெட் வாங்கி உள்ளே போகணும், அது காசு இருக்காதுன்னு என்னென்ன வேலையை பார்ப்பார். செயின் இருக்கிறவர்களாம் போவார்ல, அதே விஷயத்த நிஜ வாழ்க்கையில் ஒருத்தர் ஐஃபோனுக்காக பண்ண எப்படிங்க இருக்கும்? அந்த கர்மாந்திர கதை நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். சரவணன் 24 வயசு இந்த பையனுக்கு, நம்ம அம்ஜிகாரர்களே சென்னையில். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காப்புல, இவரோட காதலிக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஐஃபோனை சூஸ் பண்ணியிருக்காரு. இவராக சூஸ் பண்ணாலும் அந்த காதலி கேட்டாங்கன்னா தெரியல, ஐஃபோனை சூஸ் பண்ணிட்டாங்க. இது யார் வாங்கி கொடுக்கணும்? காதலனா தலைவன் தான் வாங்கி கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்மகிட்ட காசு இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், செயின் அடிப்போம். எப்போ ஏற்பட்ட முடிவு பார்த்தீங்கன்னா, செயின் அடிப்போன்னு முடிவு பண்ணி நம்பர் பிளேட் இல்லாத வண்டி, அப்புறம் முகத்தை ஃபுல்லாக மறைக்கிறதுக்கு துணி, கர்ச்சிஃபு இதெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புறான் வண்டி எடுத்துக்கிட்டு. மாதவரம், அண்ணா நகர் இங்கெல்லாம் ஒரு 3 செயின் அறுத்துட்டாங்க. 3 செயினை பறிச்சிருக்கான். இன்னும் காசு பத்தலை, என்ன நினச்சானோ தெரியல, 4வது செயின் ஆட்டையை போடவும் அலைஞ்சிருக்கான். ஒரு பெண்மணி
அந்த பெண்மணி கிட்ட இருந்து 4வது செயினையும் பறிச்சிட்டான். அந்த பெண்மணி மூலமாக தான் இவன் இப்போ சிக்கியிருக்கானே. ஏன்னா போலீஸார்கிட்ட அந்த அம்மா தெளிவாக ஒரு துப்பு கொடுத்துட்டாங்க. ஏங்க வரிக்குதிரை வடிவத்தில் ஒரு சட்டை போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். அதே ஒரு க்ளூவாக வச்சுக்கிட்டு போலீஸார் அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. சரவணன் இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கான். ஐஃபோனில் வீடியோ கால் மூலமாக பார்க்கலாம் நினச்சிருப்பான் காதலியை. கடைசியில் காதலி எங்கே வந்து பார்க்க வேண்டிய சூழல் ஆச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் எங்கள் காதலி ஜெயிலுக்கு போயிட்டு தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னும் நிற்க போகிறாங்க. ரைட்டு, நிறைய இளைஞர்கள் இருப்பீங்களா, தவறான முன்னுதாரணத்துக்கு பல பேரும் போயிட்டு இருப்பீங்க, ஈஸியாக காசு சம்பாரிச்சிடலான்னு. கம்பி எண்ணும் ராஜா மைண்டில் வச்சுக்கோ. அண்ட் இந்த அரசியல் சினாரியோஸ்க்கு மத்தியில் கோவளத்தில் நடந்த தோழமை கட்சி கூட்டம் இருக்குல்ல, ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டத்துக்கு சிஎம் அவர்கள் நேரில் வந்திருக்காங்க. வந்து அங்கே பல விஷயங்களும் பேசியிருக்காங்க. இப்போ அதுவும் தமிழ்நாடு அரசியல் காலத்தில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு அரசியல் காலத்தில் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு மெகா கூட்டணி தாவேகா தலைமை உருவாகிட்டு இருக்கோன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்குங்க. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. இனிமே தாவேகா வர்சஸ் அதிமுக இப்படி தான் தமிழக அரசியல் களம் இருக்க போதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட டிஎம்கே அதோட முக்கியமான முகங்களுக்கு எதிராக நிறைய கேஸ் மேலே கேஸை இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதையே லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுலே டைம் போச்சுனாக்கா இதுக்கப்புறம் அரசியல் பண்ணது தமிழ்நாட்டில் எந்த 2 பார்ட்டிஸ் தான் பிரைமரியாக இருப்பாங்க போல இருக்கு. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.